கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாமுவேல் யார் என்றால் அன்னாளுடைய மகன். எல்கானா அன்னாள் அவர்களுக்கு பிறந்த ஒரு மகன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, தேசத்திலே முதல் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படும். ஆனால் சாமுவேலை 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால், ஆண்டவர் மனிதனத்திலே பேச விரும்புகிறார், தீர்க்க தரிசனத்திலே பேச விரும்புகிறார், ஏலியுடைய காரியத்தை சொல்ல விரும்புகிறார். ஆனால் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறியவில்லையாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் நம்மளிடத்தில் பேச விரும்புவார். ஒரு காரியத்தை அவர் மறைக்க மாட்டார், மனிதன் மூலமாக தான் எச்சரித்து அதை சரி செய்ய வேண்டும் என்று விரும்புவார். அதனால தான் அவ்வளோ பெரிய திட்டத்தை சாமுவேலுக்கு ஆண்டவர் போய் பேசுகிறார். சாமுவேலுக்கு தெரியல. அதுபோல் நம்மளிடத்திலையும் நம்மளுடைய வேலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, வருங்காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசும்படி நம்மிடத்தில் வருவார். நீங்கள் ஆண்டவரோடு சரியான ஐக்கியம் வைத்திருந்தால், தேவனே சார்ந்திருந்தால், சாமுவேல் ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருந்தார், தேவனை சார்ந்திருந்தார். அதனால ஆண்டவர் சாமுவேலவே எழுப்பி பேசுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் என்னோடு பேசுவார், இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். ஏதோ ஒரு காரியம் நடக்காமல் இருக்குது, எல்லா காரியமும் தடையாக இருக்குது, இதை பற்றி எனக்கு தெரியலன்னு சொல்லி கலங்குகிறீங்களா? நம்ம ஆண்டவரோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். இது இப்படி, அது அப்படி, நீ இதை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும்போது அது சரியாகவும் நேர்த்தியாகவும் நடக்கும். இன்றைய வேத வசனத்தில் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது கர்த்தர் சத்தம்தான் என்று நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதுக்கு அவர்கிட்ட காத்திருக்கணும். அப்போ அவர் பேசுறது நம்ம புரிஞ்சுவிட முடியும். என் அன்புக்குரியவர்களே, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. அப்புறம் ஒரு ஊழியக்காரன் சொல்லி தான் அது நடக்குது. அந்த ஊழியக்காரன் சொல்லணும், கர்த்தர் தான் அவன்கிட்ட பேசுகிறாரு அப்படி சொல்லி. அப்போ தேவ பிள்ளையை, எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஊழியக்காரர்கள் தேவைப்படுது, தேவனுக்கு பயந்தவர்கள். அப்படி நாம் இருந்தால் நிச்சயமாக வரும் காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த சமாதானத்தோடு நடக்க உதவி செய்யும். உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்களா எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டோடைய பிரசன்னம் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கு. உம்முடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை சுவாமி. எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையில் நீர் ஒருவரை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.